நான் படித்ததில் என்னை பாதித்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஒரு பையன் தினமும் ஒரு வீட்டுக்கு பேப்பர் போடுவானா. அந்த வீட்டில் அன்னைக்கு பார்த்தா அந்த பேப்பர் போடக்கூடிய அந்த பாக்ஸ் இல்லைன்னு பெல் அடிக்கிறான். பெல் அடித்தா வயசான தாத்தா வரார். ஏறக்குறைய 80 வயசான தாத்தா வரார். அந்த பேப்பரை வாங்கிட்டு, தம்பி நீ தினமும் இதே மாதிரி பேப்பரை என் கையில் கொடு அப்படின்றார். அவன் சொல்கிறான், தாத்தா வேண்டாம், அந்த பெட்டி வச்சுருங்க, அப்படின்னா நான் போட்டுட்டு போயிடுவேன், எனக்கும் நேரம் மிச்சம், உங்களுக்கும் நேரம் மிச்சம் அப்படின்னு அவன் கிளம்புறான். ஏன்னா பேப்பர் போடுற பசங்க ஸ்பீடாக இருப்பாங்க, காலையில் எல்லார் வீட்டுக்கும் போட்டு முடிக்கணும்ல. அந்த தாத்தா விடாமல், தம்பி ஒரு நிமிஷம், நீ தினமும் பெல் அடித்து என்னை கூப்பிட்டு இந்த பேப்பர் கொடுத்தா நான் கூட ஒவ்வொரு மாதமும் 500 ரூபா உனக்கு தர்றேன். அவன் நின்றுட்டான். ஏன் தாத்தா, நீங்கள் ஏன் கூட 500 ரூபா தரணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த தாத்தா சொன்னாரா, தம்பி என் மனைவி இறந்துட்டா, ரொம்ப நாளாக படுக்கையில் இறந்தா, என் பிள்ளைகளெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, மனைவி இறந்தப்போ கூட அவங்க வர முடியல, நான் மட்டும்தான் அந்த வீட்டில் தனியாக இருக்கிறேன், அக்கம் பக்கத்தில் யாரும் என்கிட்ட வந்து பேசுகிறதில்ல. ஒரு நாளில் பேச வந்தாங்க. அப்போ நான் யோசித்தேன், இவனுங்க உள்ளே வந்தால் ஏதாவது உதவி கேட்பான், பிள்ளைகள் ஃபாரினில் இருக்குது, நம்ம நல்ல வசதியாக இருக்கோம், பெரிய வீடு, நம்மகிட்ட காரு கொடுன்னு கேட்பான், பைக்கு கொடுன்னு கேட்பான், காசு கொடுன்னு கேட்பான் அப்படின்னு காம்பவுண்ட் வால் போட்டு நாயை கட்டி வச்சு எவனே உள்ளே விடலை. யாருமே என் வீட்டுக்கு வராமல், யாரிடத்திலும் பழகாமல் நான் தனியாக இருந்துட்டேன். இப்போ என் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, மனைவி இறந்துட்டா, நான் மட்டும் தனியாக இருக்கிறேன், பிள்ளைகளும் என்னை பார்க்க வர்றதில்லை, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் இப்போ யாரும் வர்றதில்லை, ஏன்னா நான் யாரையுமே சேர்க்கலையே, இப்போ எனக்கு வயசாகிடுச்சு, யாரும் வரல, நீ தினமும் பெல் அடித்து என் கையில் பேப்பர் கொடுத்தா ஒன்று தெரிஞ்சுக்கோ, நான் உயிரோடு இருக்கேன். என்னைக்கு நீ பெல் அடிக்கும்போது நான் வரலையோ அப்போ தெரிஞ்சுக்கோ, நான் செத்து போயிட்டேன். அப்போ உடனே பக்கத்து வீடுகளில் நீ தகவல் சொல்லணும் தம்பி. அடுத்து என் பசங்களோட நான் மொபைல் நம்பர் தந்துடுறேன், அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டு இப்படி நான் இறந்துட்டேன்னு சொல்லி அப்படின்னு கண்ணீரோடு அவர் சொன்னார். கேட்கும்போது அந்த பையனுக்கும் கண்ணீர். நிறைய பேர் வாழ்க்கை இப்படி இருக்கு, யாருக்கும் எதை கொடுக்க மாட்டான். ஆண்டவர் நமக்கு தருவதே மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்குத்தான். அநேக செல்வந்தர்கள் முடிவு அப்படிதான் இருக்குதான். டிரைவர் இருப்பார், பேச்சு துணைக்கு ஆளே இருக்காது, பெத்த பிள்ளைகள் கூட பேசாது, அவங்க மட்டும் டெய்லி ஒவ்வொருத்தருக்காக குட் மார்னிங் போட்டுட்டு இருக்க வேண்டியதுதான். வயசானவங்க நிறைய பேரோட நிலைமை ஏன் இப்படி இருக்குன்னா, அவங்க யாரோட என்ன செய்ய மாட்டாங்க, சேர மாட்டாங்க, யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க. யாரும் உதவி கேட்டுருவாங்களோ, கேட்கட்டும் நம்ம இடத்துல. அல்லேலூயா. ஆமாம், யாருக்கும் எதையும் கொடுக்காத நபர்களுடைய முடிவு இப்படித்தான் இருக்கும். அல்லேலூயா.